காங்கிரசினுடைய முக்கிய குடும்பத்தை சேர்ந்த அரசியல்வாதி அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்திக்கும் சரி, பிரியங்கா காந்திக்கும் சரி, இந்த மசோதா பற்றிய விவாதத்தில், அதாவது எந்த மசோதானா, பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த விவாதங்களில் பங்கெடு செய்வதற்கு ஒரே கட்சியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேருக்கு தான் முக்கியத்துவம், வேற யாருக்குமே கிடையாது. சரி, ராகுல் காந்தி என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சாருங்கிறத போன வீடியோல பார்த்தோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும்? கூட்டம் சேருது, பார்த்துக்கங்க. அதை கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இப்ப அடுத்தது பிரியங்கா வாத்ராவுக்கு எப்பேற்பட்ட வரவேற்பு பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா, என்னமோ மிகப்பெரிய உலக சாதனையாளருங்கிற மாதிரி காங்கிரஸ் பின்னாடி நின்றுட்டு கை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களை பதிவு போடுறாங்க. அந்த பதிவை ராகுல் யூ ஆர் கிரேட், பிரியங்கா மேடம் நீங்க எக்ஸலண்டா நீங்க உங்களுடைய பேச்சு இருந்தது, பாஜகவை கிழிச்சு தொங்க விட்டுட்டீங்க, இந்த மாதிரி எல்லாம் பதிவெல்லாம் படிச்சேன் நான். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வந்தது. என்ன பேசினாங்க? ஏதாவது மாணவர்கள் நலன் பற்றியோ, இந்த நீட்டு பேப்பர் லீக் ஆனது பத்தியோ, அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியோ ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறேன்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 2-3 பக்கத்துக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யார் எழுதி கொடுத்தாங்களோ தெரியாது. உட்காந்து அதை நீட்டா நின்றுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் படிச்சாங்க. ஒரு வார்த்தை கூட தன்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவே இல்லை. அந்த மாதிரி எழுதி கொடுத்தது தகாத பொய்கள், கிண்டல், கேலி, நையாண்டி, இதுதான் நிறைஞ்சு இருந்தது. இத நத்திங் பட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெறும் அரசியல் செய்வதற்காக செய்யப்பட்ட விவாதம் தான் அது. பேச்சுக்கள் தான் எல்லாமே. எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் செய்யப்பட்ட பேச்சு, விவாதம். குறிப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, வழக்கம் போல மோடி என்ன பண்ணான்னு திட்டி தீர்த்திருக்காங்க. ஹிந்துஸை திட்டிருக்காங்க, ஹிந்துத்துவாவை திட்டிருக்காங்க. இதெல்லாம் நேரடியா திட்டிருக்காங்களா? நான் சொல்ற மாதிரி நேரடியா இல்லை. கிண்டல், கேலி, நையாண்டி, இந்த மாதிரி பல உத்திகளை எடுத்து அதன் மூலமாக இதெல்லாம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கான செய்திகளை தான் இந்த வீடியோல தரவ பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும். இந்த இடத்துல இன்னொரு வேண்டுகோள், சமீப காலத்துல ஒரு மாதமாக நான் வீடியோலாம் போடலை, அதனால என்னுடைய இது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. இந்த நாட்டுல எந்தெந்த மாதிரி தகாத செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கும் முன்னேற்றத்தை தடுப்பதற்கும், இந்த விகசித் பாரத் என்ற பாரத பிரதமர் மோடி அவருடைய கனவை அழித்து ஒழிப்பதற்கும் நடத்தப்பட்டு கொண்டு வரும் பல நிகழ்வுகளை உங்க முன்னாடி வைக்கிறேன். அது 2047 வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாறக்கூடாது அப்படிங்கிறது உள்நாட்டு சதிகாரர்களும் வெளிநாட்டு சதிகாரர்கள் கூட சேர்ந்து பல தகாத செயல்களை ஈடுபட்டிருக்காங்க. அதுல குறிப்பா இளைஞர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு பெரியோர்கள் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்னுடைய வீடியோவை நீங்க பார்த்துட்டு அவங்க அந்த வீடியோவை பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்களே பல செய்திகளை அவங்களுக்கு புரிய வைக்கலாம், தெரிய வைக்கலாம். ஏன்னா நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நம்மை போன்ற முதியோர்களுக்கு அனுபவ அறிவும் வயது முதிர்ச்சி அடைந்த அறிவும் இருக்கு. அதன் மூலமாக அவங்களுக்கு எடுத்து சொல்வது நமது கடமையா நினைங்க. சில சமயம் கேட்பாங்க, சமயம் கேட்க மாட்டாங்க. ஆனா பொறுமையா கையாளணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செஞ்சு இதை செய்யுங்க. இப்ப இந்த பிரியங்கா வாத்ரா அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்னமோ பேசினாங்க. முக்கியமான செய்தியா நான் பார்க்கறது எது அப்படின்னா, இந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில், அதற்கு ஒரு கமிட்டி போடப்படும். அதுல இருக்கிற சில பேரை பத்தி பிரியங்கா வாத்ரா மிகவும் கேவலமான கீழ்த்தரமான விமர்சனங்களை வச்சுட்டு கிண்டலும் கேலியுமா நையாண்டியுமாக சிரிக்கிறாங்க. பாராளுமன்றத்துல தான் செய்வது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் என்பதை உணராமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல யாரை எடுத்துக்க போறேன்னா, இந்த குழுவுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய திரு நந்தன் நீலகேனி அப்படிங்கிற இவர் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற மென்பொருள் கம்பெனியை ஃபவுண்டர், ஆரம்பித்தவர். ஆரம்ப காலத்துல உலகிலேயே மிகவும் மதிக்கக்கூடிய ஐடி துறையை சார்ந்த நிபுணர். பலவிதமான முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காரு, பலவிதமான சாதனைகளை செஞ்சிருக்காரு இந்த நந்தன் நீலகேனி அப்படிங்கிறவர். நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு. இவரை காங்கிரஸ் லோக்சபா தேர்தல்ல தன்னுடைய வேட்பாளராக நிறுத்தினாங்க, இதே நந்தன் நீலகேனியை. ஆனா அவர் தோத்து போயிட்டாரு.
அதுக்கப்புறமா பாரத பிரதமர் மோடி பாஜக வெற்றி பெற்று பிரதமர் ஆன பிறகு இந்த நந்தன் நீலக்கேணியினுடைய திறமையை அங்கீகாரம் செய்து ஆதார் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின பல விதமான சிக்கல்கள் எல்லாத்தையும் நீக்கி எடுத்து அதை பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்றது, பேன் கார்டோட லிங்க் பண்றது, இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளுக்காக நந்தன் நீலக்கேணியினுடைய அனுபவம் மற்றும் அறிவை காங்கிரஸ்ல இருந்தாலும் அந்த கட்சியில காங்கிரஸ் கட்சியினுடைய லோக்சபா தேர்தல் வேட்பாளராக இருந்தாலும் அவருடைய அறிவுக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் மதிப்பு கொடுத்து பாரத பிரதமர் அவரை ஆதார் கமிட்டியில போட்டு எல்லாத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு. ஆக மொத்தம் வேற கட்சியில இருக்காரு, அவரை எதுக்கு நம்ம செய்யணும்? பாஜகவில் இருந்தோ இல்ல இந்துத்துவ அமைப்புகளான RSS இதுல இருந்து நம்ம ஆளை எடுத்துக்கலாமேன்னு நினைக்கல. திறமையும் மதிப்பும் அறிவும் இந்த நாட்டுக்கு தேவை, அவர் எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாரு. அதுதான் உண்மையான பேட்ரியாட்டிக் நேஷனலிஸ்ட் அவருடைய அமைப்பு, அது அவருடைய குணம் அது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த நந்தன் நீலக்கேணியத்தான் பிரியங்கா காந்தி மிக கேவலமாக கிண்டலும் கேலியுமாக இந்த நீட் சம்பந்தப்பட்ட மசோதாவின் விவாதத்தின் போது விமர்சனம் செய்துள்ளார். மிக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்துள்ளார். ஒரு கம்பெனி ஒருத்தர் கம்பெனி முதலாளி, அவரை கூட்டு வந்திருக்காங்க, அவர் லாப நோக்கு உடையவர், இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நந்தன் நீலக்கேணி காங்கிரஸ்ல இருக்கிறவர் மட்டுமா இது பண்ணிருக்காங்க? இன்னைக்கும் சசி தரூர் காங்கிரஸ்ல தான் இருக்கு. ஓவைசி பாஜகவுக்கு எதிர்த்து பேசுறாரு, AIMIM தலைவர். ஆக சசி தரூரா இருக்கட்டும், ஓவைசியா இருக்கட்டும், இல்ல சுப்ரியா சூலே சரத்பவார் பார்ட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான MP, இவங்களைத்தான் ஆபரேஷன் சிந்தூர் 1.0ல அம்பாசடர் மாதிரி பல நாடுகளுக்கு அனுப்பி நீங்க அங்க போய் எடுத்து சொல்லுங்க, எதனால நாங்க செஞ்சோம், பாகிஸ்தானுடைய முகத்திரை கிழியுங்கள், பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் எப்படி துணை போகிறது, இந்தியாவின் மீது தகாத முறையில தாக்குதல் நடத்துறதுன்னு போயிட்டு வாங்க. பாஜகவிலிருந்தும் போனாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போனாங்க. ஆனாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இவர்கள் திறமையானவர், இவர்களுடைய பங்கும் இந்த நாட்டிற்கு தேவை என்ற ஒரு குணத்தோடு செயல்பட்டவர் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள். ஆனா பிரியங்கா காந்தி இவங்க எல்லாரையும், அதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க சசி தரூர் மேல எவ்வளவு கோபப்பட்டாங்க, பயங்கர கோபப்பட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து கூட ஒரு MP போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க தகாத வார்த்தைகள்லாம் இருப்பாங்க. நான் போகலன்னு தான் சொன்னேன், என்னை கட்டாயப்படுத்தி என்னை போக வச்சாங்க, தேவையில்லாத விஷயம், இப்ப என்னமோ என்ன இது பண்றாங்கன்னா அது எப்பவுமே அரசியல். பிரியங்கா காந்தி செய்தது முழுக்க முழுக்க அரசியல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு நிகழ்வு ஆச்சுங்களா. இதுக்கு அடுத்ததா என்ன பண்ணாரு பிரியங்கா வாத்ரா, என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு நபரை பத்தி இது இன்னும் மிகவும் கேவலமான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, IIT மெட்ராஸினுடைய இயக்குனர் டைரக்டர் திரு காமகோடி, வீழிநாதன் காமகோடி, அவங்க அப்பா பேர் வீழிநாதன், அவரோட பேர் காமகோடி. அந்த காமகோடியை எப்படி சொன்னார்னா, இன்னொருத்தர் இருக்காரு இந்த கமிட்டியில, அவர் கோமூத்திர கொள்கை உடையவர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தேவையில்லையா? தேவையாது. கோமூத்திரானா பசுவனுடைய யூரின், அதை பத்தி பேசினார். சரி, அதை பத்தி பேசினீங்க, எவ்வளவு கேவலமா சித்தரிச்சிருக்காங்க இவங்க. இந்த பிரியங்கா வாத்ராவுக்கு IIT டைரக்டர் காமகோட்டியினுடைய பின்புலம் என்னங்கிறது தெரியுமா? அவரு இன்ஜினியரிங் படிச்சாரு, இந்த நாட்டினுடைய IT செக்டருக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்காரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ சிப் நம்மளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு தானே கண்டுபிடிச்சு அந்த சிப்பு மூலமாகத்தான் நமது பாதுகாப்பு படை சம்பந்தப்பட்ட பலவற்றிலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் போய் படிச்சு பாருங்க நீங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து உருவாக்கி இருக்காரு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை பதிவு செஞ்சிருக்காரு. பல 100 ஸ்டார்ட் அப், அப்புறம் இன்குபேஷன் சொல்லக்கூடிய கம்பெனிகளை IIT மெட்ராஸ் மூலமாக உருவாக்கியுள்ளார். உலகமே போற்றி புகழ்ந்து வியந்து பார்க்கக்கூடிய ஹைப்பர் லூப், இதை பத்தி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அது மெட்ராஸ் IITல தான் அதனுடைய இது நடந்திருக்கு, ஆராய்ச்சி எல்லாம். அதுல மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கிறார். இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய பேசுறாரு. ஒரு கான்ஃபரன்ஸ் செமினாரும் போது திரு அண்ணாமலை அவர்கள் இவரை பாராட்டி பேசி இவர்கிட்ட நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கணுங்கிற மாதிரி அந்த சபையில பேசிட்டு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு, இதை விட இன்னொரு முக்கியமான செய்தினா, அவர் தனக்கு பாஸ்போர்ட்டே வச்சுக்கல. ஏன்னா நான் இந்தியாவுக்காக உழைக்க வேண்டும், அதை தவிர இன்னொரு இது ரீசனும் இருக்கு, அது மதம் சார்ந்த ரீசன். சாதாரணமாக இந்த பிராமணர் வகுப்புல இருக்கிறவங்க கடல் தாண்டி போனா அது ஒரு குற்றம் என்று கருதக்கூடியவர்கள், அதனாலேயும் அவர் செய்யல.
ஆனா இந்தியாவிற்காக மிக பெரிய அர்ப்பணிப்பை செஞ்சிருக்காரு. ஐஐடியில் மெட்ராஸ் மாதிரி போன்ற இடத்துல வந்து டைரக்டரா வர்றது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு தகுதி. அவரை போய் கோமுத்ரா ஆத்மி அப்படின்னு இந்த பிரியங்கா வாத்ரா விமர்சனம் வச்சிருக்காங்க. அதுவும் கீழ்த்தரமான விமர்சனம். பல அகாடமிஷியன்ஸ் சொல்லக்கூடிய கல்வியாளர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிது. ஸ்ரீதர் வேம்பு தெரிவிச்சிருக்காரு, பல பேர் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க நான் சொல்றேங்க, அப்துல் கலாமையே வந்து மிக கேவலமாக பேசியவர்கள். ஏன்னா அவர் பாஜகவுக்கு ஆதரவா இருந்தார். அவர் பாஜகவுக்கு ஆதரவா இல்ல, அவர் நடுநிலை வகிச்சார். காங்கிரசினுடைய முதல் குடும்பத்திற்கு யாராவது விசுவாசமாகவோ ஆதரவாகவோ இல்லை என்றால் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்யப்படுவார்கள். நந்தக் நீலகேணியா இருக்கட்டும், சசி தரூரா இருக்கட்டும், அப்துல் கலாமா இருக்கட்டும், இப்ப ஐஐடி மெட்ராஸினுடைய டைரக்டர் காமகோடியா இருக்கட்டும், எத்தனை பேரை கீழ்த்தரமான விமர்சனத்தில் செஞ்சிருக்காங்க. குடும்பத்துக்கு விசுவாசமாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய முதல் குறிக்கோள். மிக மிக மோசமான ஒரு அரசியல் முன்னெடுப்பு, இந்த மாதிரி ஒரு கேவலமான பிஹேவியர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கோமுத்ராவை பத்தி 2 முக்கியமான தகவல் ஒன்று உங்க கூட பகிர்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஒன்று வந்து என்னன்னா, அமேசான் சைட்டுக்கு போங்க, கவ் யூரின் அப்படின்னு போடுங்க. பாட்டிலா விற்கிறாங்க. 260 ரூபா 500 ml, லிட்டர் 520 ரூபா. இதை விட இன்னும் காஸ்ட்லி தேசி கவ், அதாவது நாட்டு பசுவினுடைய இதுவா இருந்தாக்கா, யூரினா இருந்தா 750 ரூபாலாம் விற்குது. அப்ப இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட கேலி பொருள் அப்படின்னா அமெரிக்காவில் இதுக்கு எதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? ஏதோ இந்தியாவில் விற்குதுன்னு நினைக்காதீங்க, அமெரிக்காவில் விற்குது. சரி, உடனே சில பேர் சொல்லலாம், அமெரிக்காவில் வந்து இருக்கிற இந்துக்கள் தான் சார் வாங்குறாங்க. கிடையாது, நிறைய ஃபாரினர்ஸ் வாங்குறாங்க. நீங்க சில ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க, மரியா விரித், ரெனி லின், நான் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்றேன், டேவிட் ஃப்ராலி, இவங்கெல்லாம் இந்தியாவிற்கு ஆதரவாக எழுதக்கூடியவர்கள். பாஜகவுக்கு ஆதரவா இல்ல, இந்தியாவிற்கு ஆதரவாக எழுதக்கூடிய அவங்களோட போய் படிச்சு பாருங்க. எல்லாரும் இதை போற்றி போடுறாங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்ததா, காங்கிரஸ்லயே அமைச்சராகவே இருந்தவர் கர்நாடகத்தை சேர்ந்த ஆஸ்கார் பெர்னாண்டஸ், இவர் கிறிஸ்துவர். இந்த ஆஸ்கார் பெர்னாண்டஸை பத்தி ஒரு சச்சரவு இருந்த ஒரு நிகழ்வு இருக்கு. அவர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் வந்து ஒரு ஆசிரமம், மீரூட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஆசிரமத்துல போய் இந்த கோமுத்ரா ட்ரீட்மெண்ட் எடுத்து கேன்சர் குணமானதாக இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டிருக்காரு, எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு, எல்லாம் போட்டிருக்காரு. ஆனாலும் பலர், நீங்க அதே கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பொய்யான தகவல். அப்ப அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த கோமுத்ரா ட்ரீட்மெண்ட்னால என்னுடைய கேன்சர் குணமாச்சு, அந்த ஆசிரமத்துக்கு நான் பணி செய்ய விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. 2 விதமான தரவுகளையும் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி படிச்சேன். இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. இப்ப பிரியங்கா காந்தி கோமூத்திரம் அப்படின்னு சொல்லி அதை கிண்டலும் கேலியுமாக செய்து பாஜக அமைத்த குழு உறுப்பினர்களை மிகவும் கேவலமாக பேசி விமர்சனம்லாம் வச்சது எதுக்காக நினைக்கிறீங்க? மைனாரிட்டி கம்யூனிட்டியை குஷிப்படுத்தணும். இங்க பண்றாங்கல்ல தமிழ்நாட்டுல, ஏதாவது ஒரு திருமணத்துக்கு போக வேண்டியது, அங்க இந்து மத சம்பிரதாயங்களை பத்தியும் சடங்குகளை பத்தியும் கேவலமா பேச வேண்டியது, இன்னொருத்தர் வந்து கோபுரத்தை பத்தி பேச வேண்டியது, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அதே பிளே புக், ஒரே மாதிரி பரப்புரைகள், ஒரே மாதிரி மூளைச்சலவைகள், அடுத்தவங்களை குஷிப்படுத்துவதற்காக, மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் குஷிப்படுத்துவதற்காக பிரியங்கா வாத்ரா பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி பேசியிருக்காரு. எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை உங்களுக்கு. அப்படி வந்து ஓட்டு வாங்கணுமா? அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது மாதிரி சரி, இது பேசுறாங்க. மற்றொரு பொய் உரை ஒண்ணு செஞ்சிருக்காங்க. 152 முறை பாஜக இருந்த 10 வருடத்துல வினா கேள்வித்தால் கசிவு ஏற்பட்டுள்ளதுன்னு. உடனே ஜிதேந்திர சிங் எந்திரிச்சு கேட்கிறாரு, ஆதாரம் கொடுங்க, நாங்க அதையும் விசாரிக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் ஆதாரம்லாம் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அப்ப எந்த அடிப்படையில சொல்றீங்க? எல்லாமே பொய், எல்லாமே வெறும் கிண்டல் கேலி. மாணவர்கள் நலன் என்பது சுத்தமாக கிடையாது, அறவே கிடையாது. பாராளுமன்றத்தில் மக்கள் வரி பணத்தை விரயம் பண்ணுகிறார்கள். மசோதாவை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள், குரல் வாக்கு மூலமாகத்தான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. காங்கிரஸ் தரப்பு மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளான சமாஜ்வாதி பார்ட்டி போன்றவர்கள் எல்லோரும் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். இந்த மசோதா வரக்கூடாதுன்னு குரல் கொடுத்தாங்க. அப்ப என்ன மாணவர் நலன் வச்சுட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ இதுதான் அண்ணனும் தங்கையும் நடத்திய அரசியல் நாடகம். மாணவர்கள் நலன் சுத்தமா இதுல ஒண்ணுமே கிடையாது. நான் இந்த 2 வீடியோலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சத்தமா பேசிட்டேன். ஏன்னா பாரதியார் சொன்ன மாதிரி நெஞ்சு பொறுக்குது இல்லையே,
இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் அப்படிங்கிறதாம். இது நாடு சம்பந்தப்பட்டது, மாணவர்கள் நலன் சம்பந்தப்பட்டது. ஆயிடுச்சு, பேப்பர் லீக் ஆயிடுச்சு. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் இடத்துல பிரகலாத் ஜோஷி வந்திருக்காரு. இப்ப ஆக்கப்பூர்வமா எதையாவது விவாதம் பண்ணுங்க. என்ன கிண்டல், என்ன கேலி? யாருக்கு ஒரு மதத்தை மட்டும் கேலி பண்ண வேண்டியது, அடுத்த மதத்தை தூக்கி வைக்க வேண்டியது? எந்த மாதிரி அரசியல் இது? நான் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையா பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, வேற வழி இல்லை எனக்கு, அதனாலதான். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம். நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.